இறை இயேசுவில் அன்புள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வணக்கம். இன்று நாம் மாற்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். இறைவன் தன்னிடம் நற்செய்தி கேட்க வந்த மக்களுக்கு உணவளிக்கும் நிகழ்வை நாம் காண்கின்றோம். செவிக்கு உணவளித்த பின்னர் வயிற்றுக்கு உணவளிக்கின்றார். இயேசு கிறிஸ்து இம்மக்களின் தேவையை உணர்ந்து அவர்கள் கேட்கும் முன்னரே அவ்வேளை மட்டும் அல்லாமல் அவர்கள் இல்லம் வரை எவ்வாறு செல்வார்கள் என்றும், வழியில் மயக்கம் ஏற்பட்டு தளர்ச்சி அடைவார்கள் என்றும் அவர் சிந்திக்கின்றார். அவர் நமது நிகழ்காலத்தை மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்கும் இறைவன் என்பதை நினைவூட்டுகின்றார். இந்த பகுதியில் இயேசுவின் சீடர்கள் நம்மிடம் இம்மக்களுக்கு கொடுக்க உணவு ஏதும் இல்லை என தட்டி கழிக்க முற்படுகின்றார்கள். ஆனால் இயேசு, நான் இம்மக்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யார் உதவி செய்வார்கள் என்று முழு பொறுப்புடன் செயல்படுகின்றார். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் தானாகவே வானிலிருந்து உணவை பொழிய வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல், உங்களிடம் என்ன உள்ளது என கேட்டு அதை அவர் பலுகி பெருக செய்கின்றார். இதன் மூலம் நமக்கு நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதை கற்பிக்கின்றார். மேலும் நம்மிடம் உள்ளதை மற்றவருடன் பகிரும்போது நம்மிடம் உள்ளவை இறை அருளால் பலுகி பெருகும் எனவும் அவர் உணர்த்துகின்றார். அடுத்ததாக, இம்மக்கள் தங்களை தேவைகளை பெற்றுக்கொள்ள அவரிடம் வரவில்லை, மாறாக அவரை கண்டு அவர் வார்த்தைகளை கேட்க ஆவலோடு வருகின்றனர். நாம் நம் வாழ்வில் தேவைக்காக மட்டுமே இறைவனிடம் செல்லாமல் உண்மையான அன்போடும் பக்தியோடும் அவரை பின்தொடரும் போது நம் தேவையை நாம் உணரும் முன்னரே அவர் உணர்வார் என்றும் நினைவூட்டுகின்றார். நாம் நம் வாழ்வை தேவைக்காக மட்டுமல்லாமல் சுயநலமின்றி இறைவனை தேடி வாழ்கின்றோமா? தம்மிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ்கின்றோமா? பிறர் உதவ முற்படும் போது அவர்களோடு துணை நிற்கின்றோமா? அல்லது சாக்கு போக்குகளை சொல்லி அவர்களை தடுக்கின்றோமா என்று சிந்திப்போம். மேலும் நாம் அன்றாடம் சந்திக்கும் மனிதர்களுக்கு நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய முற்படுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.